ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஹேப்பி மண்டே. நான் வந்து நேத்து விளாக்ல சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு. கிரேவிங்கிறது ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது. இடத்துக்கும் கூட, ஹோட்டலுக்கும் கூட எல்லாமே நேத்து நான் வந்து ஒண்ணா முடிச்சுட்டேன். அதனுடைய விளாக் தான். எங்க வீட்லேருந்து ஒரு 1/2 ஹவர் வந்து வாக்கிங், ஒரு 10 மினிட்ஸ் பை வெஹிக்கிள். டெய்லி இத கிராஸ் பண்ணி தான் ஒரு 10 இயர்ஸா நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தேன். பட் நான் இதுக்குள்ள வந்ததே கிடையாது. ஓப்பனிங் அன்னைக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சினிமா தியேட்டருக்கு போய் 15 இயர்ஸ் ஆயிடுத்து. அதனால் நேத்து வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பையன் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையன் வந்து குழந்தைகள் திரைப்படம் கிணறுன்னு ஒரு திரைப்படத்துக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு ரிவ்யூ போட சொல்லியிருந்தாப்புல. சரின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு அந்த ஐநாக்ஸ் தியேட்டர் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எல்லாம் பேக்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. பட் நான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருந்தேன். அதை செக்கெல்லாம் பண்ணலாம், உள்ளே விட்டுட்டாங்க. சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருந்தால் கூட ரீசெண்டாக பார்த்ததில் வந்து ரொம்ப டச்சிங்காக தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். மற்றபடி நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் இதில் ஓடிடியில் பேர்ட் கேர்ள்னு சொல்லிட்டு. அதை விட இது 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் கூட பெட்டர்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபிலிம் நான் வந்து பார்த்தது வந்து அந்த நான் சொன்ன படம். இப்போ வந்து நான் பார்த்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். நாங்கள் அப்படியே ஐநாக்ஸை ஃபுல்லாக சுற்றிட்டு எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஏன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தது கூட அவங்க பார்க்கல. தண்ணியெல்லாம் கொண்டு போயிருந்தேன், எல்லாமே உள்ளே விட்டுட்டாங்க. அப்படி காஃபிலாம் வாங்கலை. ஏர்போர்ட்டை விட ஜாஸ்தி 1/2 ஹவர் உட்கார வச்சுட்டாங்க. க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போயிருந்தோம். எப்பயுமே தேட்டருக்குள்ளே போனால் எனக்கு தலைவலி வந்துடும். இந்த தடவை நேற்று மட்டும் எனக்கு தலைவலிக்கல. ஏன்னா படம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றவங்களுக்குலாம் ஒரு சின்ன குழந்தைங்க படம் எனக்கு காக்கா முட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. காக்கா முட்டை நான் ஒரு 10 டைம்ஸ் பார்த்துருப்பேன் இதில் ஓடிடியில். ஆனால் எனக்கு அதை விட இது கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பட் வந்து ஓகேன்னு சொல்லலாம். குழந்தைகள் நடிப்புக்கு அந்த பாட்டி நடிப்புக்கு ரொம்ப வந்து எஃபெக்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நான் வந்து இதில் டெம்பிள் சிட்டி வாசலில் இறங்கிட்டேன். ஹஸ்பண்டை வர சொன்னேன். நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் சினிமாவுக்கு போயிருந்தோம். அப்படியே டெம்பிள் சிட்டியும் ஒரு கிரேவிங் தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுது டெம்பிள் சிட்டியில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதுவும் எனக்கு ஒரு கிரேவிங் தான். இதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் நாராயணாவில் போய் சாப்பிடுவோம். பட் வந்து இந்த இது வந்து எங்கள் டாக்டர் வந்தால் தான் வருவேன். ஏன்னா எனக்கே மனசுக்குள்ளே ஒரு காஸ்ட்லின்னு ஒரு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் நேற்று போனேன். 3 வகையான சட்னி, 3 வகையான பொடி, எண்ணெய் பக்கத்தில் கொண்டு சாம்பார் சட்டியோடு வச்ச உடனே இந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. சாம்பார் சட்டிக்காக தான் மெயினாக ஹோட்டலுக்கே போகிறது. அதுவும் அந்த அடிஷனலாக பொடி எல்லாமே பட்டு டேஸ்ட்டாக இருந்தது. நெய் ரோஸ்ட்டு சம்பாட்டு நாராயணாவை விட காஸ்ட்லி தான். பட் வந்து டேஸ்ட்டாக இருந்தது. என்னால் சாப்பிடவே முடியல. ஆஃப் தோசை அப்படியே வச்சு வேஸ்ட்டாக தான் வேஸ்ட் பண்ணேன். அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு பாரதி ஸ்டோர் வந்தோம். பாரதி ஸ்டோர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்பாத்தி ரெடிமேடில் வந்திருக்குன்னு தெரியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்கேன். அடிக்கடி சப்பாத்தி அங்கே தான் வாங்குவேன். ஆனால் நேற்று பூரி ரெடிமேட் வந்திருக்கு, பரோட்டா ரெடிமேட் வந்திருக்கு. எல்லாமே வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு வந்தேன். இன்றைக்கி நான் சமையலில் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நான் சாப்பிட்டு முடித்த உடனே மீஷோலேருந்து வந்துருச்சு. அந்த ரிவ்யூவும் நாளைக்கு போடுறேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள், சப்போர்ட்